நாம் கடவுளை நோக்கி செல்லும் வழியில் வேற்றுமைகள் இருந்தாலும் ஒற்றுமையுடன் முன்னேற வேண்டும் என தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய மசூதியில் போப் பிரான்சிஸ் உரையாற்றினார். ஆசிய பசிபிக் நாடுகளுக்கு 12 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள போப் பிரான்சிஸ் சுற்றுப்பயணத்தின் 3வது நாளில் இந்தோனேஷியா சென்றடைந்த அவர் தலைநகர் ஜகார்த்தாவில் உள்ள தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய மசூதியான இஸ்திக்லால் மசூதிக்கு சென்றார். அங்கு மசூதியின் இமாமான நசுருதீன் உமர் போப் பிரான்சிஸை வரவேற்றார். அப்போது பேசிய போப் பிரான்சிஸ், நாம் அனைவரும் சகோதரர்கள், யாத்ரீகர்கள் என்று கூறினார். அனைவரும் கடவுளை நோக்கி செல்லும் வழியில் வேற்றுமைகள் இருந்தாலும் ஒற்றுமையுடன் முன்னேற வேண்டும் என்று அவர் கூறினார். போர்கள் போன்ற மனித குலத்தின் எதிர்காலத்தை அச்சுறுத்தும் கடுமையான நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் பொறுப்பை நாம் ஏற்க வேண்டும் என போப் பிரான்சிஸ் கேட்டுக்கொண்டார். பின்னர் பார்வையற்ற சிறுமி ஒருவர் குரானில் இருந்து சில வாசனங்களையும் பைபிளில் இருந்து சில வசனங்களை படித்து காட்டியதை போப் பிரான்சிஸ் மற்றும் நசுருதீன் கேட்டனர்.